ஒரு மனுஷனுக்கு இதிலிருந்தே நிலைப்பாடெல்லாம் மாறி வந்துடும். தொந்தரவான விஷயத்தில் இருந்து வந்த கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த பிரச்சனைகள், தொந்தரவான வேலைப்பாடுகள், கடன் பிரச்சனை, நோய் பிரச்சனை எல்லாம் இந்த மாதத்திலே நம்மளுக்கு விலகிறதுக்கான அமைப்பு. கூடுதல் வருமானம், இந்த நேரத்தில் வருமானம் எல்லாம் அதிகரிக்க போகுது. ஏன்னா ஜென்ம சனியில் சுக்கிர பகவானும் சேர்ந்து வரார். சனி பகவானோடு சேர்ந்து சுக்கிர பகவான் வரதால திடீர் லாட்டரி யோகத்தை ஏற்படுத்தி தரப்போதா மாதிரி நம்மளுக்கு நல்ல ஒரு செட்டில்மெண்ட் அமௌண்ட் சார்ந்த விஷயங்களோ இது வரைக்கும் வராமல் இருந்தால் ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டேன் ஐயா, அதெல்லாம் எதுவும் கிடைக்கலன்னா இந்த நேரத்தில் அதெல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்புகளும், செல்வங்கள் நம்மளுக்கு திருப்பியும் சேர்றதுக்கான அமைப்புகள்லாம் உருவாகக்கூடிய காலங்கள். இந்த திருமண தோஷமெல்லாம் நிவர்த்தி அடையக்கூடிய தோஷம், அந்த தோஷமெல்லாம் இனிமேல் தான் நிவர்த்தி அடைய போகுது. திடீர் திருமண வாய்ப்புகளும் இந்த நேரத்தில் நிலைப்பாடுகள் தை 16க்கு அப்புறம் ஏற்படும். காதல் திருமணத்துக்காக காத்துட்ருக்கிறவங்க கும்பராசிக்காரங்களுக்கெல்லாம் திடீர் திருமண வாய்ப்புகளும் இந்த நேரத்தில் ஏற்படக்கூடிய ஆண்டுகளாகும். இந்த நேரத்தில் தை மாதமே நம்மளுக்கு இந்த 2025 நிலைப்பாடெல்லாம் மாற்றி அமைச்சக்கூடிய அமைப்பை திறப்புறோம். இந்த தை 16க்கு அப்புறம் நடைபெறுவதால் தைரியம் தன்னம்பிக்கை எல்லாம் உருவாகும். தைரியம் தன்னம்பிக்கைலாம் இந்த நேரத்தில் அதிகப்படியாக உருவாகக்கூடிய காலம். கேட்குற இடத்துல கிடைக்கும். லோனாகட்டும், வரவு சார்ந்த விஷயங்களாகட்டும், அதாவது கொடுக்கல் வாங்கல இருந்து வந்த பிரச்சனைகள் கூட ஓரளவுக்கு ஸ்மூத்னஸாக மாறக்கூடிய காலமாக, ஓரளவுக்கு பரவாயில்லைங்க, இதுலேருந்து நான் வெளியே வந்துடுவேன் அப்படின்ற மாதிரி எண்ணமெல்லாம் இந்த நேரத்தில் தன்னம்பிக்கை வளரக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கப்பெறும். தொந்தரவான விஷயமோ தொந்தரவான பயணங்களோ நம்மளை கொடுத்துருந்தா, தொந்தரவான வேலைகளோ நம்மக்கிட்ட இருந்திருந்தா அதெல்லாம் விட்டுட்டு வெளியே வரப்போகிறோம். இது வரைக்கும் விற்க முடியலைங்க, வண்டி வாகனத்தெல்லாம் விற்க முடியல, ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன், அதுலேருந்து வெளியே வர முடியல நினைக்கிறவங்களுக்கு இடமாற்றம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் தை மாதம் 16ஆம் தேதிக்கு அப்புறம் இடமாற்றம், வேலை மாற்றம், எல்லா மாற்றத்தையும் செய்து கொள்ளலாம். இந்த பதிவினை காண இருப்பது என்னென்னா, தை மாத பலாபலங்களை பார்க்க போகிறோம். அதாவது வருடத்தின் நம்மளுக்கு முதல் மாதம் என்று சொல்கிற மாதிரி நம்மளுக்கு வாய்ப்பினை தரக்கூடிய மாதமாகவும், இறைவன் கொடுத்த மாதத்தில் பெரிய மிகுந்த மாதம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறுவதும் இந்த தை மாதம். தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று சொல்வார்கள் அல்லவா, அந்த வழி பிறக்கின்ற காலமாக இந்த தை மாதம் இருக்குது. இதில் மேஷம் முதல் மீனம் வரைக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் எவ்வாறு இருப்பதை விரிவாக பார்க்கலாம் வாருங்கள். எனது அன்புள்ளம் கொண்ட கும்பராசி நேயர்களே, கும்பராசியை பொறுத்த வரைக்கும் இந்த தை மாதம் இதுவரைக்கும், அதாவது தை மாதம் என்று சொன்னாலே சூரியன் நிலைப்பாடு தான். அந்த சூரியன் இடம்பெயரக்கூடிய காலம். இது வரைக்கும் 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தனுசில் வீட்டிருந்த சூரிய பகவான் இப்பொழுது 12 என்று சொல்லக்கூடிய, அதாவது வெளியூர் பயணங்கள், வெளிநாடு பயணங்களும் மற்றும் சுகம் என்று சொல்லக்கூடியவும், நம்ம இருக்கின்ற இடத்தை சுகமாக வைத்துக்கொள்ள இடமும் 12 தான். ஒரு மனுஷன் 12 எங்கெங்க கொடுப்பானா, அயல்நாடு சார்ந்த விஷயங்களோ, அதுவும் இல்லாமல் சுகம், அயன சயன போகம் என்று சொல்கிற மாதிரி அந்த பாக்கியத்துக்கு பெறுகின்ற ஆட்களாகும். சுப விரயம் என்று சொல்லக்கூடிய அமைப்புகளையும் ஏற்படுத்தி தருவது தான் அந்த 12. 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மகரத்துக்கு இடம்பெயரக்கூடிய காலம், மகர சாந்தி பெறுகின்ற காலம். அதாவது தை திருநாள் என்று சொல்லக்கூடிய புத்தாண்டு பொங்கல் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு கும்பராசிக்கு இனிமேல் வருகின்ற காலங்கள் எல்லாம் வெற்றி தரக்கூடிய நாட்களாகவும் ஆண்டுகளாக இருக்க பெற வேண்டும் என்று இறைவனை பிரார்த்திக்கிறேன். ஏன்னா அந்த ஜென்ம சனி விலகட்டும் என்று சொல்லக்கூடிய அமைப்பை இந்த ஆண்டு இவங்க செய்ய போகிறாங்க. அதனால் ஓரளவுக்கு நிம்மதி தருகின்ற பெருமூச்சு. ஒரு மனுஷனுக்கு இதிலிருந்தே நிலைப்பாடெல்லாம் மாறி வந்துடும். தொந்தரவான விஷயத்தில் இருந்து வந்த கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த பிரச்சனைகள், தொந்தரவான வேலைப்பாடுகள், கடன் பிரச்சனை, நோய் பிரச்சனை எல்லாம் இந்த மாதத்திலே நம்மளுக்கு விலகிறதுக்கான அமைப்பு. கூடுதல் வருமானம், இந்த நேரத்தில் வருமானம் எல்லாம் அதிகரிக்க போகுது. ஏன்னா ஜென்ம சனியில் சுக்கிர பகவானும் சேர்ந்து வரார். சனி பகவானோடு சேர்ந்து சுக்கிர பகவான் வரதால திடீர் லாட்டரி யோகத்தை ஏற்படுத்தி தரப்போதா மாதிரி நம்மளுக்கு நல்ல ஒரு செட்டில்மெண்ட் அமௌண்ட் சார்ந்த விஷயங்களோ இது வரைக்கும் வராமல் இருந்தால் ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டேன் ஐயா, அதெல்லாம் எதுவும் கிடைக்கலன்னா இந்த நேரத்தில் அதெல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்புகளும், செட்டில்மெண்ட் அமௌண்ட்டு, நமக்கு சம்மர் ஷூட் கிடைக்கிற மாதிரி இன்சூரன்ஸ் நிறுவனத்தில் கிடைக்க வேண்டிய தொகை, இருப்பு தொகையெல்லாம் இந்த மாதத்தில் எல்லாமே ஓரளவுக்கு உங்களுக்கு நல்ல கூடுதல் அனுகூலத்தை பெற்றுத்தரப்போகுது. கடனாக இருந்தாலும் சரி சாமி, கடனுக்காக நான் எதிர்பார்த்துட்ருக்கேன், அதெல்லாம் வந்துச்சுன்னா ஓரளவுக்கு நான் சரியாயிட்டு இருக்கிற பிரச்சனையை விட்டுட்டு நான் வெளியே வந்துடுவேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் ஒரு நிலைப்பாடு மாற்றி அமைக்கக்கூடிய மாதமாகவும் இருக்கும். வரவுக்கேற்ற செலவீனங்கள், அதாவது வரவுனா வரவுக்கேற்ற செலவீனங்கள் இருக்கின்ற மாதம் இந்த மாதம் கண்டிப்பாக இருக்கும் சார். பயப்படவே தேவையில்லை, பயப்படணும் அவசியமே இல்லை. இருக்கின்ற நேரத்தை பயன்படுத்தி கொள்ளலாம். இந்த காலத்தை நம்ம பயன்படுத்தலாம். செல்வங்கள் 16ஆம் தேதி வரைக்கும் சுக்கிர பகவான் நம்ம ராசியிலே இருக்கிறதால வெளியூர் பயணங்கள் கண்டிப்பாக இருக்கும். வெளிநாடு பயணத்துக்கான அமைப்புலாம் கண்டிப்பாக தேடி வரும். இது வரைக்கும் திரைக்கல வேலை வாய்ப்புகள் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு அனைவருக்கும் இனிமேல் கூடுதல் கவனத்தோட வேலை வாய்ப்புகள் தேடி வரப்போ, சோம்பேறியாக இருந்துட்டையா அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இனிமேல் அந்த வேலை வாய்ப்பெல்லாம் தூக்கி போட்டு நாம் உண்டு நம்ம வேலை உண்டுன்னு இருக்கக்கூடிய தன்மையெல்லாம் ஏற்படுத்தி தரப்போகுது. அதுவும் இல்லாமல்
முக்கியமாக புதனும் அந்த இடத்தை விட்டு 11ஆம் இடத்தை விட்டு, அதாவது 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தனுசிலிருந்து 6ஆம் தேதிக்கு நிலைப்பட்டு மாறத்தும், 6ஆம் இடத்துல வீற்றிருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் வக்கர நீச்சகதியில் இருக்கார். அவர் தான் நம்மளுக்கு நீச்சகதியில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானும் வக்கரம் அதாவது வக்கரத்துக்கான அமைப்பு வருவதும் தை மாதம் 29ஆம் தேதியே குரு பகவான் நம்ம ராசிக்கு 2ஆம் அதிபதியான குரு பகவான் வக்கர நிவர்த்தி அடைவதால இதுவரைக்கும் இருந்து வந்த தொந்தரவான விஷயங்கள்லாம் நம்ம மனசை விட்டு தேவையில்லாத எண்ணமெல்லாம் உருவாக்கிச்சு பார்த்தீங்களா? இந்த அமைப்பெல்லாம் இனிமேல் மாறிட போது செல்வங்கள் நம்மளுக்கு திருப்பியும் சேர்றதுக்கான அமைப்புகள்லாம் உருவாகக்கூடிய காலங்கள். இந்த திருமண தோஷமெல்லாம் நிவர்த்தி அடையக்கூடிய தோஷம், அந்த தோஷமெல்லாம் இனிமேல் தான் நிவர்த்தி அடைய போகுது. திடீர் திருமண வாய்ப்புகளும் இந்த நேரத்தில் நிலைப்பாடுகள் தை 16க்கு அப்புறம் ஏற்படும். காதல் திருமணத்துக்காக காத்துட்ருக்கிறவங்க கும்பராசிக்காரங்களுக்கெல்லாம் திடீர் திருமண வாய்ப்புகளும் இந்த நேரத்தில் ஏற்படக்கூடிய ஆண்டுகளாகும். இந்த நேரத்தில் தை மாதமே நம்மளுக்கு 2025 நிலைப்பாடுலாம் மாற்றி அமைச்சக்கூடிய அமைப்பை திறப்புறோம். ஏன்னா சுக்கிர பகவான் உச்சமடையக்கூடிய நேரம், மீனத்தில் போயிட்டு உச்சமடைவார். அதுவும் ராகுதோடு உச்சமடையும் போது காதல் திருமணங்கள் கைகூடக்கூடிய காலங்களாக அமைய பெற்றுரும். இது வரைக்கும் தொந்தரவாக இருந்திருக்குது சாமி, மனசில் போட்டு ரொம்ப நாளாக குழப்பிட்டுருக்கேன், என்னால் பண்ண முடியலன்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் தை மாதத்துக்கு அப்புறம் அந்த தைரியம் தன்னம்பிக்கையெல்லாம் டக்குன்னு வந்துடும். இதெல்லாம் எப்படி நடக்குது ஏது நடக்குதுன்னு நம்மளால் யூகிக்கவே முடியாது. சில விஷயங்களை நாம் மாற்றி அமைக்கக்கூடிய ஆட்களும் நாம் கிடையாது. இறைவன் நம்மளை அது மாதிரி தான் கிரகங்களால் உட்படுத்தப்பட்டு அஷ்டமா சித்தி என்று சொல்கிற மாதிரி அஷ்டமா சித்தி பிரபஞ்சத்தில் உருவாக்கப்பட்டு தான் நாம் வாழ்ந்துட்டுருக்கோம். கும்பத்தை பொறுத்த வரைக்கும் ஜென்ம சனி விலகக்கூடிய காலம் இனிதே நடைபெறப் போகிறது என்பதால் இதுவரைக்கும் இருந்து வந்த பிரச்சனைக்குடையான அமைப்புகள் அனைத்தும் வெளியே செல்லக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக உருவாக்கி தரும். சுப நிகழ்ச்சிகள் நம்ம வீட்டில் செலவினங்களும் இருந்தாலும் சுப நிகழ்ச்சிகளும் வருமானம் தரக்கூடிய மாதமாக இந்த தை மாதம் இருக்குது சார். ஓரளவுக்கு நம்மளுக்கு வரவுக்கேற்ற செலவினங்களும் இருக்கும். நம்ம குழந்தைங்களுக்கு திருமண பாக்கியம் செல்லக்கூடிய, அதாவது இது வரைக்கும் குழந்தைங்களுக்கு திருமணம் பண்ணல சுவாமி, பெண் பிள்ளைக்கும் சரி ஆண் பிள்ளைக்குன்னா இனிமேல் அதை தலைமை பொறுப்பு ஏற்று நடத்தக்கூடிய பாக்கியத்தெல்லாம் இந்த மாதமே நம்மளுக்கு அதுக்கான அமைப்புகள்லாம் தேடி வருதுங்க. ஏன்னா ரூபாலாம் இல்லாமலாம் எந்த வேலையும் செய்யணும், இறைவன் நம்மளுக்கு கொடுப்பான். சில விஷயத்தை கொடுத்து அதை செயல்படுத்த செய்யக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த தை 16க்கு அப்புறம் நடைபெறுவதால் தைரியம் தன்னம்பிக்கை எல்லாம் உருவாகும். தைரியம் தன்னம்பிக்கைலாம் இந்த நேரத்தில் அதிகப்படியாக உருவாகக்கூடிய காலம். கேட்குற இடத்துல கிடைக்கும். லோனாகட்டும், வரவு சார்ந்த விஷயங்களாகட்டும், அதாவது கொடுக்கல் வாங்கல இருந்து வந்த பிரச்சனைகள் கூட ஓரளவுக்கு ஸ்மூத்னஸாக மாறக்கூடிய காலமாக, ஓரளவுக்கு பரவாயில்லைங்க இதுலேருந்து நான் வெளியே வந்துடுவேன் அப்படின்ற மாதிரி எண்ணமெல்லாம் இந்த நேரத்தில் தன்னம்பிக்கை வளரக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கப்பெறும். வெளியூர் பயணங்கள் திடீர்னு பார்த்தோன்னா வேலை அமைப்புக்காக நாம் வெளியூர் பயணங்களை செல்கிற மாதிரி இந்த பாக்கியம் இந்த நேரத்தில் இருக்கும். வெளிநாடு பயணத்துக்காக காத்துட்ருக்கிற கும்பராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் அனுகூலமான மாதம். வேலை வாய்ப்புக்காகவும் சரி, வெளியூரில் போய் நான் செட்டில் ஆக போகிறேங்க அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் அனுகூலமான மாதமாக அமையப்பெற்று பெரிய வேலை வாய்ப்புகள்லாம் உங்களை தேடி வர்றதுக்கான அமைப்புகள் ஏற்படுத்திருக்கும். நாங்கள் ஜென்ம சனிலாம் எல்லாமும் அதையும் சேர்ந்து தான் நடத்துவார். அதிலும் சேர்ந்து தான் நன்மையும் தீமையும் அவரால் தான் கொடுக்க முடியும். எல்லாமும் விதமான சப்ஜெக்டையும் சனி பகவான் தான் கொடுக்கணும். அதையும் சேர்ந்து இருக்கக்கூடிய கிரகங்களுடைய அமைப்பையும் சேர்த்து எடுத்துப்பார். அதனால் நமக்கு இனிமேல் தொந்தரவான விஷயங்கள் நடைபெறாதுன்றதுக்கு இதுவே தை மாதமே உகந்த மாதமாக அமையப்போகுது. ஓரளவுக்கு செலவினங்கள் இருந்தாலும் நல்ல ஒரு அமைப்புக்கு தான், அதாவது நல்லதுக்காக தான் செயல்படுத்த போகிறோம் என்று சொல்லக்கூடிய அமைப்பும் திருமண பந்தத்தை உருவாக்கக்கூடிய காலமாகும். திருமணத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நிவர்த்தி செய்யக்கூடிய காலமாகும் இந்த காலம் இருக்கப்பெறும். கணவன் மனைவி உறவில் இருந்து வந்த பிரச்சனை இந்த மாதத்தோட நிறைவு பெறுதுங்க. தொந்தரவான விஷயமோ தொந்தரவான பயணங்களோ நம்மளை கொடுத்துருந்தா, தொந்தரவான வேலைகளோ நம்மக்கிட்ட இருந்திருந்தா அதெல்லாம் விட்டுட்டு வெளியே வரப்போகிறோம். இது வரைக்கும் விற்க முடியலைங்க, வண்டி வாகனத்தெல்லாம் விற்க முடியல, ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன், அதுலேருந்து வெளியே வர முடியலன்னு நினைக்கிறவங்களுக்கு இடமாற்றம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் தை மாதம் 16ஆம் தேதிக்கு அப்புறம் இடமாற்றம், வேலை மாற்றம் எல்லா மாற்றத்தையும் செய்து கொள்ளலாம். நல்ல ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய மாதமாக இந்த தை மாதம் உங்களுக்கு இருக்க போகிறது. நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய நாட்களாகவும் இந்த காலம் இருக்க போது. தை 16 வரைக்கும் பொறுமையோடு இருங்க. நம்மளுக்கான லாட்டரி யோகம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை இந்த நேரத்தில் கிடைக்கும். திடீர் வாய்ப்புகளும் தேடி வரும். திடீர் மறைமுக வருமானமும் வெளியூர்லேருந்து நம்மளுக்கு வரக்கூடிய அமைப்புகள் எல்லாமே, அதாவது கொடுத்துட்டையா கொடுத்தாமல் இருக்குது, ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன், கடன் பிரச்சனை நெருக்கடியாக இருக்குதுன்னா அதிலிருந்து மாற்றி அமைக்கக்கூடிய தன்மை இந்த நேரத்தில் கிடைக்க போதையா. வருமானம் இனிமேல் தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய மாதங்களாகும். தை மாதத்துலேருந்தே உங்களுக்கு ஆரம்பிக்குதுங்க. குட் டைம் த ஸ்டார்ட் நவுன்ற மாதிரி தை மாதத்துலேருந்தே உங்களுக்கு குட் டைம் த ஸ்டார்ட் நவ் அப்படி தான் சொல்லலாம். இனிமேல் பிறக்கின்ற மாதங்கள் எல்லாமே உங்களுக்கு எல்லா வெற்றியும் இறைவன் தந்துருள்வான் என்று சொல்லிக்கூடி விடைபெறுகிறேன். அதாவது மேலும் நல்லதெல்லாம் நடக்க கால பைரவரை நாம் வணங்கி வர
அதாவது தேய்பிறை அஷ்டமி திதியில் நீங்கள் எடுத்துக்கணும். இல்லைனா சிவபெருமான் பிரதோஷ நாட்கள் வழிபாடை நாம் எடுத்துக்கினா போதும். ஏன்னா நம்ம இருக்கிற வேலை பிரச்சனைக்கும் நம்ம இருக்கிற பிரச்சனைக்கும் நம்மளால் எதையும் செய்ய முடித்த முடியாது. தேய்பிறை அஷ்டமி திதியிலையும் அல்லது சஷ்டி திதியிலையும் முருகப்பெருமானையும் அல்லது இதெல்லாம் முடியலைங்க அப்படின்னா பிரதோஷ நாளை எப்பொழுதும் மாதத்தில் வருகின்ற வளர்பிறை தேய்பிறை பிரதோஷத்தை எடுத்துக்கினாவே போதுமானது. இறை சிவபெருமானை வணங்கி வர உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்களும் அந்த அண்ணாமலையாரை ஒரு முறை வழிபட்டு வாங்க. மாதத்துக்கு ஒரு முறை கும்பராசிக்காரங்க போய் வந்தால் திருவண்ணாமலை சென்று வர உங்கள் வாழ்வில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் அனைத்தும் உன்னதமாக அமையப்பெறும். நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.